6ஆம் தேதி. ஆனா வேற வேற வருஷங்கள்ல வேற வேற நாடுகள்ல சில மாபெரும் மேதைகள் பொருந்திருக்காங்க. அவங்க செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. சரி வாங்க அவங்க ஒவ்வொருத்தரா யாருன்னு பார்க்கலாம். இப்ப நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். இந்த பயணத்தோட சென்டர் பாயிண்ட் அந்த ஸ்பெஷலான தேதி தான் மார்ச் 26. இந்த டைம்லைன்ல தான் நம்ம கதை நகரப்போகுது. சரி ரெடியா? நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இது ஒரு டெக்னாலஜி மர்மம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். இப்ப நீங்க கூகுள்ல ஏதாவது தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட்ல பல லட்சம் பல கோடி வெப்சைட்கள்ல இருந்து உங்களுக்கு தேவையான மிக சரியான வெப்சைட்டை மட்டும் எப்படி அது கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுக்குது. எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட அதே ஸ்பெஷல் தேதிக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகுது. மார்ச் 26, 1962. அன்னைக்கு பிறந்த ராஜீவ் மோத்வானி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் இதுக்கான ரகசியம் இருக்கு. அவர் யாருன்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற கூகுள் தேடல் இருக்குல்ல, அது எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த முக்கியமான ஐடியாவை உருவாக்குனதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. கூகுள ஆரம்பிச்ச செர்ஜி பிரின், லாரி பேஜ் 2 பேருக்குமே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இவர்தான் மென்டரா இருந்திருக்காரு. வெப்சைட்கள்ல இது ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிக்க அவர் ஒரு வித்தியாசமான வழியை கையாண்டார். அதுதான் ரேண்டம்னஸ், அதாவது ஒருவித ஒழுங்கின்மைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெப்சைட்டை எத்தனை மத்த வெப்சைட்கள் லிங்க் பண்ணுதுன்னு பார்த்து அதோட முக்கியத்துவத்தை கணிக்கிற முறைய ஒரு மெஷினுக்கு சொல்லிக் கொடுக்க இவர்தான் உதவி செஞ்சாரு. அடேங்கப்பா, இன்னும் ஒரு யோசனை பாருங்க, இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா? சரி, வாங்க திரும்ப நம்ம டைம்லைனுக்கு வருவோம். நம்ம வரலாற்று பயணத்துல முதல் புள்ளியை இப்போ சேர்த்தாச்சு. ராஜீவ் மோத்வானி. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேதி இன்னும் மார்ச் 26 தான். ஆனா இப்ப நாம வேற ஒரு கதைக்கு, வேற ஒரு காலத்துக்கு போக போறோம். டெக்னாலஜில இருந்து இப்போ கொஞ்சம் கற்பனை உலகத்துக்கு போலாமா? ஒரு ஐடியாவோட பவர் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, அதுல இருக்கிற ஒரு கருத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு அரசாங்கமே பயந்து போய் அந்த கதையை பேன் பண்ணுனா எப்படி இருக்கும்? நிஜமாவே இப்படி நடக்குமா? நிஜமாவே நடந்திருக்கு. மறுபடியும் அதே மார்ச் 26, ஆனா வருஷம் 1926. அன்னைக்கு பிறந்த மக்டலேனா மூஹான் அப்படிங்கிற ஒரு கணித மேதைக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. அவங்க ஒரு கணக்குவாதியார் மட்டும் இல்ல, ஒரு பிரபலமான சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளரும் கூட. அவங்க எழுதின குட்டாரிக் அப்படிங்கிற கதை டைம் டிராவல் பத்தினது. பாஸ்கின மக்கள் எப்படி உருவானாங்கன்னு அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா பாருங்க, 1970ல ஸ்பெயின்ல இருந்த பிராங்கோ அரசாங்கம் இந்த கதை நம்ம நாட்டோட ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, அவங்களோட கணித அறிவு புது உலகங்களை கற்பனை செய்யறதுக்கு ஒரு கருவியா இருந்துச்சு. ஆனா அவங்களோட எழுத்து அந்த கற்பனை உலகத்தை நிஜ மாதிரியே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சில அதிகாரிகளுக்கு அது கொஞ்சம் ஓவராவே நிஜமா தெரிஞ்சிருக்கு. ஒரே தேதி, ஆனா எத்தனை விதமான கதைகள் பாருங்க. சரி, திரும்பவும் நம்ம டைம்லைனுக்கு போலாம். இப்போ 2வது புள்ளியையும் சேர்த்துடலாம். இந்த மார்ச் 26ஓட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகிட்டே போறது நீங்களே பார்க்கலாம். சரி, நம்மளோட கடைசி கதைக்கு வந்தாச்சு. இது கணக்க பத்தினதுதான். ஆனா நாம பாக்குற கணக்கு மாதிரி இல்ல. இது கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிற கணக்கு. ஒரு நிமிஷம் யோசிங்க. ரொம்ப சிக்கலான ஒரு கணக்கு இருக்கு. அதை சால்வ் பண்ண நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், பேனா பேப்பரும் எடுக்க வேண்டாம். ஒரு சார்ட்டை பார்த்து அதுல ஒரு கோடு போட்டா மட்டும் போதும், பதில் கிடைச்சிடும்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஐடியா எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஆமா, நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. மார்ச் 26 தான் வருஷம் 1862. அன்னைக்கு பிறந்த மாரிஸ் டியோகான் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் கிட்ட இருந்தா இந்த யோசனை வந்துச்சு. அவர் கண்டுபிடிச்ச அந்த டெக்னிக் பேர் தான் நோமோகிராஃபி. அதாவது சிக்கலான கணக்குகளை தீர்க்கிறதுக்கு நோமோகிராம்னு சொல்ற சில ஸ்பெஷல் சார்ட்டுகளை உருவாக்குறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சார்ட்ல ஒரு நேர்கோட்டை வரையணும். அவ்வளவுதான், பதில் உங்க கையில. சிம்பிளா சொல்லணும்னா, அவர் பெரிய பெரிய ஈக்குவேஷன்களை எல்லாம் ஈஸியான படங்களா மாத்திட்டாரு. இதனால இன்ஜினியர்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்கேலையும் அவங்க கண்ணையும் வச்சே பதில்களை சட்டுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, இப்ப நம்ம 3 கதைகளையும் பார்த்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இதுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு பதில் தேட போறோம். இப்போ நம்ம டைம்லைனை பாருங்க. 3 புள்ளியும் இணைஞ்சிருச்சு. மாரிஸ் டியோகான், மக்டலேனா மூஹான், ராஜீவ் மோத்வானி. இவங்க 3 பேரும் வேற வேற துறையை சேர்ந்தவங்க, வேற வேற காலத்துல வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர், ஒரு என்ஜினியர், 3 பேரும் ஒரே தேதியில பிறந்திருக்காங்க. 3 பேருமே நம்ம உலகத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க. எப்படி? ஒரே ஒரு கேள்வியை கேட்டதால நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த வடிவம் என்ன? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். அவங்க உலகத்துல மறைஞ்சிருந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. சரி, உங்களை சுத்தி நீங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிற மறைக்கப்பட்ட பேட்டர்ன்கள் என்னென்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.